ஹலோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு கேட்டவங்க தமிழ் டென்ஷன் அந்த கமலேஷ். ஓகே, இந்தியாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பென்டன் காமிக்கோட இஷ்யூ 2 ஃபுல் ஸ்டோரி தான் இந்தியாவில் வந்து நான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது இஷ்யூ 1 பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மேலே கார்டு வரும், அதில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இதில் ஒரு சின்ன ரீகேப் வந்து தான் சொல்லிடுறேன். சரி வாங்க நம்ம காமிக்கோட கதைக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் இஷ்யூல என்ன நடந்திருக்குன்னா, குவென் நம்ம மேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ண பார்த்துருப்பாங்க, முடிஞ்சிருக்காரு. நம்ம மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பென்னை தேடி உள்ள போயிருப்பாரு. அங்கே பார்த்தா அவர் ஷாக் ஆயிருப்பாரு. பென் கையில் ஆம்லேட் அடிச்சு கிடச்சிருக்கும். பென் கடைசி வந்துட்டுனா ஹீட் பெஸ்டம் தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பாரு. இதுதான் இஷ்யூ 1 தான் நடந்திருக்கும். அப்புறம் வில்லியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லேட் அடிச்சிருக்கிறதுக்காக அவனோட அடியாள ஒருத்தவங்க தான் அனுப்பி போட்டிருப்பான். அது யார் என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த இஷ்யூல வந்து சொல்லுவாங்க. ஓகே வாங்க நம்ம இஷ்யூ 2 ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இந்த இஷ்யூ 2 எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, குவென் கிட்ட தான் இடத்த காமிக்கிறாங்க. இது ஒண்ணு என்னோட தப்பு கிடையாது. இந்த மாதிரி ஒரு அழுகிற குழந்தை மெச்சூரிட்டியே இல்லாத ஒரு கசினை வச்சுட்டு இருந்தா என்ன பண்றது? இது வந்து என்னோட ஃபால்ட்டே கிடையாது. அவன் வந்து ரொம்ப சின்ன புலத்தனமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு குவென் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா ரெஸ்பெக்ட்ல புதுசா ஒரு பட்டன் வந்து இருக்கு. ஓ, நம்ம மேட்ச் எனக்கு தெரிஞ்சு இந்த ரெஸ்பெக்ட் ஏதோ அப்டேட் பண்ணிருப்பாரோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டன் வந்து கிளிக் பண்றாங்க. அப்படி கிளிக் பண்ணும்போது ஹைடெக்கான டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஷோ பண்ணுது. ஓ, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குவென் பாக்குறாங்க. அப்படியே அங்க இருந்து கட் பண்ணி நம்ம பென் வந்து காமிக்கிறாங்க. பென் வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூ 1 கடைசியில ஹீட் பெஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பாரு. இந்த கடவுளை என்னடா நடக்குது, எனக்கு வந்து நார்மலா மாறணும், இந்த மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு மான்ஸ்டர் இருக்க நான் விரும்பல. இதுக்கு முன்னாடி 4 கை இருக்கிற ஏதோ ஒரு மான்ஸ்டரா இருந்தா இப்போ உடம்பெல்லாம் எரியுது, என்ன கதை ஏது கதை எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன பென் நார்மலா மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் ஆற்றாரு, ஏதோ பண்ணி பார்க்கறேன். ஆனா ஒண்ணுமே ஆகல. திடீர்னு பாத்தீங்கன்னா டைம் அவுட் ஆகிற சவுண்ட் வந்து ஆம்பேட்டிஸ்ல வருது. என்னது, இல்ல வேணாம் வேணாம் வேணாம், இது திரும்ப செய்யாதுன்னு சொல்லிட்டு பென் கத்துறாரு. அதாவது பென்னுக்கு இந்த இடத்துல பயமும் இருக்கு, வலியும் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இல்ல இது வேணாம், இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இல்ல, இது நல்லதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பென் கத்துறாரு, என்ன நார்மலா மாத்துங்கிறாரு. பென் அந்த சமயத்துல அப்கிரேடா, அப்புறம் பாத்தீங்கன்னா கிரே மேட்ரா, ஸ்டிங் பிளையா, ஓவர் ஃப்ளோ, எக்ஸலரேட்னு சொல்லிட்டு ஈலியன்ஸா மாத்தி மாத்தி இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காரு. பென் கத்துறாரு, இதை நிறுத்தி என்னால முடியலன்னு சொல்லிட்டு கத்துறாரு. அதுக்கப்புறமா தான் ஆம்லேட் பென் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப நார்மலா மாத்துது. எப்பாடி என்ன ஏதாச்சும் காப்பாத்துங்கிறா, என்னால முடியல, யாராச்சும் வீட்டுக்கு கூட்டு போங்களேன் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா பென் சொல்லிட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா விழுந்து அழுதுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நான் மேட்ச் வந்து காமிக்கிறாங்க. மேட்ச் போன இஷ்யூல பென்னை தேடிட்டு வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. என்னது இது, இங்க கண்டிப்பா நான் பென்னை கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே ஆப்போசிட் சைடில் ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம்ப் போட்டிருக்காங்க. அங்கே வந்து ஒரு சோல்ஜர், நீ ஏன் இன்னும் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் கேட்குறாங்க. நவுறாதுங்கிறாங்க. ஓகே நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தொலைஞ்சு போன ஒரு குட்டி பையனை தேடி தான் இங்கே வந்தேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. அந்த பையன் கண்டிப்பாக இங்கே வந்துட மாட்டான். இருந்தாலும் உங்கள் லீடர்கிட்ட எனக்கு கொஞ்சம் கூப்பிட்டு போறீங்களா, நான் உடனே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேட்ச் தான் சொல்கிறாங்க. அதனால மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டடியில் வச்சுக்கிட்டு அவங்க ஐடி கார்டை மட்டும் வாங்கிட்டு போயிட்டு கேனல்கிட்ட போயிட்டு வந்து காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான், இவன் வந்து இங்கே வேணும்னு வந்த மாதிரி தான் தெரியுது, ஏதோ கேம்பிங் ட்ரிப் போட்டான்னு மாதிரி சொல்றான், எனக்கு ஏதோ டவுட்டா இருக்குங்கிறாங்க. இங்கே போய் கேம்ப் போட போறான், இங்க ஆபத்தான விலங்குகளும் வேட்டையாடுறவங்களும் தான் இருப்பாங்க, இங்க எதுக்கு அவன் கேம்ப் போட போறான்னு சொல்லிட்டு கேனல் கேட்க, அப்போ வந்து பாத்தீங்கன்னா கூட இருக்கிறவன் சொல்றான் இந்த ஐடி கார்டோட சேர்த்து இன்னொரு கோட் நேமும் சொன்னான், கிளியரன்ஸ். என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா வராரு கேனல். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கேனல் வந்து மேஸ்டினிஷனை பார்த்துட்டு, மேஸ்டினிஷன் நீங்க வந்து கெஸ்டெல்லாம் பொதுவாக நாங்கள் இங்கே உட்கார வைக்க மாட்டோம், நீங்க இங்கே வேற வழி இல்லை, அதனால தான் இங்கே உட்கார வச்சேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ நானா கேனல், என் பேர் ரோசம், அதான் இங்கே சார்ஜில் இருக்கேன்னு சொல்றாரு. சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓகே ரைட் விடுங்கோ, நான் இங்கே உண்மையாவே சொல்றேன், நான் இங்கே உங்களை பார்ப்பேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதெல்லாம் எதிர்பார்க்காத நிகழ்வு தான். என்னோட பேர பையனை தேடி தான் நான் இங்கே வந்தேன். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு நான் உங்களை பார்த்துட்டேன், என்ன கதை ஏது கதைன்னு தெரியல, உண்மையாக கோயின்சிடன்ஸ் தான், நான் கேம்பிங் தான் வந்தேங்கிறாங்க. ரைட்டு, நீங்க உண்மையாவே சொல்றீங்க கேம்பிங் தான் வந்திருக்கீங்க, ஏதோ கோயின்சிடன்ஸ் தான் இங்கே வந்துட்டீங்க அப்படிங்கும்போது, ஆமாங்க இங்கே தெரியாம தான் வந்துட்டேன். சரி இங்கே ஏதோ நடந்திருக்கு, லாஸ்ட் நைட் என்ன நடந்துச்சு, ஏதோ லாஸ்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா உங்ககிட்ட சொல்றேன் மிஸ்டர் டெனிசன், நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஆபரேஷன்ல இருக்கும், இது நேஷனல் செக்யூரிட்டி நம்ம இன்வால்வ் ஆனது, அதனால எங்க வேலையை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா பண்ணி ஆகணுங்கும் போது, ரைட்டு நல்லா சீரியஸா பண்ணுங்கிறாங்க மேட்ச். அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு ஆள் இந்த மாதிரி ஒரு கதையை சொல்றது பாத்தீங்கன்னா என்னால சத்தியமா தான் நம்ப முடியல. இனிமா பத்தி தானே பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் கேனல் கேட்க, நாங்க எதை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், இல்ல உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது, நான் உங்களை தான் சொன்னேன், நான் இங்க கேம்பிங் தாயா வந்தேன், இதெல்லாம் என் வேலை இல்லையான்னு சொல்றேன் மேட்ச் வந்து சொல்றாரு. சரி ஓகே விடுங்க, உங்களோட நான் விளையாடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, வந்து எப்போ வந்து பாருங்கிறாங்க.
திரும்ப பார்த்தீங்கன்னா பென் அப்படியே காமிக்கிறாங்க. பென் வந்து பார்த்தீங்கன்னா எப்பா சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு, என்னோட சுத்தமாக பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, எனர்ஜி இல்லை, இந்த கையில இந்த விசித்திரமான விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் பிடுங்கி தீரணும் எடுத்தே தீரணுங்கும் போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே இன்னொரு எரிக்கல் வந்து தான் வருது. திரும்பவுமா இப்போ மேன் என்னால் முடியலைங்கிறாரு பெண்ணு. அந்த எரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா விழுது, வந்து திரும்ப காட்டுக்குள்ள வந்து ஆம்லேட் எப்படி வந்துச்சோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விழுது. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிளாக்கிங் சிஸ்டம் சாஃப்ட்லைன் வருது. பீலிங் ட்ரெஸ்ட் பபிள்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் மாதிரி வந்து சொல்லுது அந்த எரிக்கல்குள்ள. அது எரிக்கல்லா இல்லை வேற ஏதாவது ரோபோட்டான்னு சுற்றி வந்து கரெக்டாக தெரியல. அதுக்கப்புறமா காமிக்கிறாங்க அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் வந்து வருது. இது என்ன ரோபோட்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன சீரிஸ் பார்த்தவங்க, உங்களுக்கு இதோட நேம் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நான் அதை பின் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம கீழே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த என்ன இது பார்க்கறதுக்கு ஒரே கல் மண் மரமா இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே நம்ம சென்சாரும் பார்த்தீங்கன்னா இந்த என்வரன்மெண்ட் ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணிட்டு அந்த ஆம்னி சிக்னல் வந்து ட்ராக் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போறாரு. இது பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன் ரோபோட் வந்து பின்னாடியே போகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டை கேட்டுக்கிட்டு அங்கே இருக்கிற ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன்ல இருங்க, எல்லாம் உங்க பின்னாடியும் முன்னாடியும் பாருங்க, எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க துணையா இருக்காங்க, எதை பெருசா நடக்க போதுங்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்சன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான். ஜாக்சன் நீ எதுவும் கண்டுபிடிச்சியா? இல்ல சார் எனக்கு எதுவும் கிடைக்கல, இங்க ஸ்கேனர்ல பார்த்தீங்கன்னா நிறைய சிக்னல்ஸ் கிடைக்குது அப்படிங்கும்போது ஓ நிறைய சிக்னல்ஸ் தான், ஏதோ பெருசா நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன், இது இங்கதான் பக்கத்துல இருக்கு, பக்கத்துல இருக்க சிக்னல் போய் தேடுன்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம பென் வந்து ஒழிஞ்சிட்டு இருக்காரு. நம்ம கண்டிப்பா திரும்ப போகும்போது எம்டி ஹேண்டடா போக கூடாது, இங்க இருக்க ஏதாச்சும் கண்டிப்பா பிடிச்சி எடுத்துட்டு தான் போகணுங்கிறாங்க. இதெல்லாம் பென் வந்து மரத்துக்கு மேல வந்து ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. கமான் பென், இப்ப வந்து பாத்தீங்கன்னா வேற வழி இல்ல, கெட் செட் கோன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பென் அந்த இடத்த விட்டு ஓட பாக்குறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பாருங்க அந்த சத்தம் கேட்குது உங்களுக்கு, அங்க பாருங்க அங்க பாருங்க நவருங்க நவருங்கிறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பென் எல்லாம் தான் பாத்துறாங்க. அந்த பையன் தான் நம்ம டார்கெட், அவனை ஓட விடாதீங்க அவனை பிடிங்கிற போது பென்னோட ஆம்லெட் தான் திரும்ப தானே ஆக்டிவேட் ஆகி பென் வந்து பாத்தீங்கன்னா கேனல் பெல்ட் வந்து டனமாக்கி விட்டுருக்கு. இல்ல வேணாம் இப்ப வேணாம்னு சொல்லிட்டு பென் கதற, ஒரு நிமிஷம் இருங்க எனக்கு இப்ப இன்னொரு சிக்னல் வந்து கிடைச்சிருக்கு, புது சிக்னல் இது பக்கத்துலயே இருக்கு அப்படிங்கும் போது பென் வந்து பார்த்தீங்கன்னா கேனல் பெல்ட் வந்து டனமாயிறாரு. ஓகே என்னதான் இருக்குன்னு பாத்துறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பென் கேனல் பெல்ட்டா மாதிரி ரோல் பண்ணிட்டு தனம் போறாரு. ஓ இது நல்லா இருக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரோல் பண்ணிட்டு பென் வந்து தனம் போறாரு. இந்த சமயத்துல கேனல் பெல்ட்டை பாக்குறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து பெரிய அளவுக்கு தான் பிடிக்கல, எனக்கு கிளாசிக்ல இருக்க கேனல் பெல்ட் ரொம்ப தான் பிடிக்கும், இது டம்மியா தான் இருந்துச்சு. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கேனல்லையும் மேட்ச் வந்து காமிக்கிறாங்க. வந்து பாத்தீங்கன்னா இப்போ மேட்ச் வந்து பேசுறாரு, நீங்க வேற யாராச்சும் பாத்தீங்களா, வேற சிவிலியன்ஸ் இங்க பாத்தீங்களா, இந்த ஆபரேஷன் வந்து ரொம்ப முக்கியமானது ரொம்ப சீக்கிரட்டானது அப்படிங்கிறாங்க. இல்லையே எனக்கு ஒண்ணுமே தெரியாதுடா நீ எதை பத்தி பேசுறதுன்னு சொல்லிட்டு, ஓ எனக்கு தெரியும் தெரியும் நீங்க சொன்னீங்களே நீங்க வந்து நம்ம கேம்பிங் தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து கேனல் வந்து மேட்ச் தான் சொல்றாரு. அப்போ கிராண்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சரி நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய விஷயம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் என்னோட ஆர்விக்கு போயிட்டு நான் என்னோட வேலையை பாக்குறேன், என்னோட பேர குழந்தைங்க வேற தனியா இருப்பாங்க, அதுல ஒருத்தவரை காணாம போயிட்டான் அவனை வேற தேர்ன்னு சொல்லிட்டு வந்து மேட்ச் வந்து கிளம்பலாம் பார்க்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இல்ல என்னால வந்து பாத்தீங்கன்னா உங்களை கண்டிப்பா விட முடியும்னு சொல்ல முடியாது அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கேனல் சொல்லிட்டு வந்து கத்திட்டே வரான். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, நீங்க கண்டிப்பா பார்த்தே தீரணும். காலஸ்வேல வந்து பாத்தீங்கன்னா காலஸ்வே யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது ஓ நம்ம டார்கெட் அவன் கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேனல் கேட்க, இல்ல இது அதோட ஏதோ பயங்கரமா இருக்கும்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு சோல்ஜரும் தான் சொல்றான். வந்து பாத்தீங்கன்னா கேனல் வந்து அவரோட டேப் மாதிரி இருக்கிற கேஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா பாக்குறாங்க என்ன இதுன்னு சொல்லிட்டு வந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஓ காட்டுக்குள்ள ஏதோ இருக்க போல இருக்கு அப்படிங்கும் போது ஹே மிஸ்டர் தினிசன் நீங்க வளர்றதுக்கான டைம் கிடையாது, இது உங்களோட வளர்றது நேரம் கிடையாதுங்கிறாரு கேனல். அப்படி வந்து பாத்தீங்கன்னா கேனல் வந்து டேவை பார்த்துட்டு சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கமெண்ட் சென்டருக்கு போவோம், அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் கால வைக்கம் கூட்டு போவோம், அதே நேரத்துல நம்ம வந்து கெஸ்டிங் எதுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சு தீரணும்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கும் போதே அந்த கேலவே வந்து காமிக்கிறாங்க, அதாவது சோல்ஜர்ஸ் வந்து தான் பெண் இருந்தாங்க தெரியுமா, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா காமிக்கிறாங்க எல்லாம் பக்கத்துல இருங்க. ஜாக்சன் உனக்கு தெரிஞ்சிச்சா அந்த சிக்னல் எதுவும் பக்கத்துல இருக்கா, ரொம்ப பக்கத்துல தான் சார் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜாக்சன் பார்த்தா அங்க இருந்தா நான் பென் கிடையாது அந்த ஈலியன் ரோபோட். ஓ நீங்க தான் இங்க இருக்கிற உயிரினங்களா, உங்களை பார்த்ததுல சந்தோஷம், ஆல் யூனிட்ஸ் அவனை சுடுங்க அப்படிங்கும் போது எல்லாரும் அவங்க சொல்றாங்க உங்க ஃபயர் பவர் நல்லா இருக்கே, இதை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குங்கிறது அந்த ஏலியன் ரோபோட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரையும் போட்டு துவைச்சிருக்க ஆரம்பிச்சிருது, யாராலையும் ஒன்றும் புரியல. ஓ நீங்க என்னோட தான் டீல் பண்ண வந்திருக்கீங்களா, இந்த வச்சுவோன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் அதை கையால குத்துது புடைக்குது உங்களை பிச்சு போடுது, யாராலையும் ஒண்ணுமே வந்து நான் புரிய முடியல, நீங்க வந்து உதவி இல்லாம இருக்கீங்க, பிரயோஜனம் இல்லாம இருக்கீங்க, எதுக்குமே லாயக்கு இல்லை, நீங்க அசஸ்மெண்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏலியன் ரோபோட் ரொம்ப கொடூரமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் கொல்லுது. இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவும் வலி இல்லாம முடிஞ்சிடும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோபோட் அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா கொடூரமா வந்து கொள்ளுது. அங்கேருந்து கட் பண்ணி நம்ம பெண்ணை வந்து காமிக்கிறாங்க, கேன்பல்ட்ட மாதிரி ரோல் பண்ணிட்டு வந்தவர் அப்படியே வந்து வந்துடுறாரு. ஒரு வழியா நான் நின்னுட்டேன், என்ன இது இப்ப நான் எங்க இருக்கேன்,
தெரியலையே, சரி திரும்பவும் நம்ம சுத்திக்கிட்டே போனா நமக்கு நான் மேட்ச் கிட்ட போலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு பாத்தீங்கன்னா பின்னாடில இருந்து லைட் அடிக்குது. ஓ ஓய் ஏ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கேனல் பல்ட் வந்து கத்துறாரு. பாரு முன்னாடி பாரு, நீ வந்து பாத்தீங்கன்னா என் மேல வண்டியை ஏத்த பாக்குற அப்படின்னு சொல்லும் போது கேனல் பல்ட் வந்து கத்திட்டே போறாரு. நீ என்ன ரொம்ப வேடா இருக்கு, நீ தான் அந்த ஏரியல் மாஸ்டரா, என்ன எங்க உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ண வந்திருக்கியா, இன்வைட் பண்ண வந்திருக்கியான்னு சொல்லிட்டு வந்து குயின் வந்து பாத்தீங்கன்னா கத்திக்கிட்டு என் வழியில இருக்காத ஓடிடுன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா குயின் வந்து பாத்தீங்கன்னா கத்திட்டே வராங்க. அதாவது இந்த இடத்துல குயின் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் ஓடிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து டூ பி கண்டினியூன்னு சொல்லிட்டு வந்து இந்த விஷயம் வந்து முடிக்கிறாங்க. இந்த எபிசோட வந்து பாத்தீங்கன்னா கிராப் வந்து பாத்தீங்கன்னா மெயின் வில்ல மாதிரி வந்து இறக்கிப்பாங்க. அடுத்த விஷயம் தான் தெரியும். அடுத்த விஷயம் தான் ரிலீஸ் ஆயிட்டு கடைசி கிட்டத்தட்ட 4 விஷயம் தான் ரிலீஸ் ஆயிட்டு நம்ம வாரம் வந்து அடுத்த விஷயம் வந்து போட்டுருவோம். அதுக்குள்ள 5th விஷயம் வந்து நம்ம கரெக்டா வந்து டைம் கேப் வந்து ஃபில் பண்ணிடுவோம். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி விரும்புவோம். ஓகே, உங்களுக்கு இஷ்யூ 2 பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இஷ்யூ 3 நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம தமிழ்ல இன்ஃபர்மேஷன் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். கிளிக் பண்ணி பெல் ஐகானை கொடுத்துரும் மக்களே. அப்பதான் இஷ்யூ 3 வந்து உங்களுக்கு தேடி நோட்டிஃபிகேஷன் வரும். அதை தவிர இன்னும் நிறைய பெனிஃபிட் விஷயம் வந்து உங்களுக்கு தேடி தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இதே மாதிரி இன்னொரு விஷயம் சீர்தாட்டா பாய்.